இதுவரைக்கும் நான் கொடுத்துட்டு இருக்க ரெசிபிஸ் எல்லாமே உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேங்க. வாங்க இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்கலாம். கிச்சனுக்குள்ள போலாங்க. இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன வெங்காய சட்னி தான் பார்க்க போறோங்க. அதுவும் 2 நாள் வச்சிட்டு இருந்தாலும் கெடாமல் இருக்கிற மாதிரி ஒரு டிராவல் சட்னி தான் பார்க்க போகிறோம். நம்ம வெளியில் எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறப்பெல்லாம் இந்த சட்னி எடுத்துகிட்டு போகலாங்க. இந்த மாதிரி ஒரு சட்னி, அதுவும் சின்ன வெங்காயத்தில் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோங்க. வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற சின்ன வெங்காய ட்ராவல் சட்னிக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேங்க. இதையே நம்ம பெரிய வெங்காயத்துலேயும் செய்யலாங்க. சின்ன வெங்காயம் நான் வந்து ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு உரித்து வச்சுருக்கேன். ஒரு 4 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு தக்காளி பெருசாக நறுக்கி வச்சுருக்கேன். புளி கொஞ்சமாக எடுத்துருக்கேங்க. காரம் நம்ம தேவைக்கு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 8 மிளகாய் எடுத்துருக்கேங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு இருந்தால் போதும். அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு, உப்பு தேவைக்கு, வதக்கிறதுக்கு நல்லெண்ணெய் தேவைங்க. இப்போ நம்ம 1 பை 1 வதக்கிடலாங்க. ஒரு வானொலி அடுப்பில் ஏற்றிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க. 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இதுலேயே நம்ம காஞ்ச மிளகாய் சேர்த்துடலாங்க. அடுப்பை நல்லா குறைச்சி உளுத்தம்பருப்பு செவக்கிற வரைக்கும் வறுத்துருங்க. இப்போ உளுந்து செவந்துருச்சுங்க. இந்த உளுத்தம்பருப்பையும் மிளகாயும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ உளுத்தம்பருப்பு வறுத்த அதே எண்ணெயிலேயே நம்ம வெங்காயம் பூண்டு சேர்த்துடலாங்க. மிதமான தீயில வச்சு இந்த வெங்காயத்தை வதக்கணும். வெங்காயம் லேசாக வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாங்க. இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சமாக வர கொத்தமல்லி சேர்த்துக்குங்க. மிக குறைவான அளவு சேர்த்துருங்க. இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி புளி 2யுமே சேர்த்துடலாங்க. இப்போ சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டுங்க. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இருந்தாலும் இந்த ஈரத்தன்மை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணுங்க. நல்லா வதக்கிட்டாதான் 2 நாள் இருந்தாலும் கெடாமல் இருக்குங்க. இப்போ பாருங்கள், நல்ல ஈரத்தன்மை போயிடுச்சு. இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ நம்ம முன்னாடியே வறுத்து வச்சுருக்க மிளகாய் உளுத்தம்பருப்பு இதோடையே சேர்த்துடலாங்க. இந்த கலவை நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம சட்னி அரைச்சிடலாங்க. நம்ம வதக்கின கலவை நல்லா ஆறிடுச்சுங்க. நல்லா தண்ணி விடாமல் அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ சட்னி அரைச்சாச்சுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சாச்சு. ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறப்பாக அரைச்சாச்சுங்க. இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்து இப்போ நம்ம மறுபடியும் இதை வதக்க போகிறோங்க. இப்போ சட்னி தாளித்து வதக்கிறதுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க. நல்லெண்ணெய் நல்லா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்குங்க. இப்போ கடுகு சேர்த்துடலாங்க. உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். உளுந்து செவந்துருச்சுங்க. கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ ஒரு காஞ்ச மிளகாயும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதுலேயே நம்ம அரைச்ச சட்னியை சேர்த்துடலாங்க. இன்றைக்கி நம்ம அரைச்ச சட்னியில் ஒரு சொட்டு கூட தண்ணியே விடலைங்க. இப்போ இந்த தாளிப்போட நல்லா இந்த சட்னியை கலந்து விட்டுக்கலாங்க. சட்னி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2-3 நிமிஷம் கொஞ்சம் நல்லா சுருளை வதக்கி எடுத்துக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சே வதக்கிங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு 5 நிமிஷம் போல் இப்படியே அடுப்பை குறைச்சே வதக்கி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ இந்த அளவுக்கு நமக்கு சட்னி கெட்டியாக இருக்குது. இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. ஃபைனலாகவும் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் மேலால் விட்டுக்கலாங்க. நல்லெண்ணெய் விட்டு நல்லா கலந்து விட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. நம்மளோட ட்ராவல் சட்னி இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. இது வெளியிலேயே வச்சுருந்தா கூட 2 நாள் கெடாதுங்க, அப்படியே இருக்கும். வெளியூர்லாம் போகிற மாதிரி இருந்தால் இட்லிக்கு இந்த சட்னி வச்சு எடுத்துகிட்டு போகலாங்க. இன்றைக்கி சூப்பரான சுவை தூக்கலான சின்ன வெங்காய சட்னி, ட்ராவல் சட்னி இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. ஒரு சொட்டு கூட தண்ணியே விடலைங்க. சட்னி அருமையாக இருக்குங்க. அதுவும் இட்லிக்கு தொட்டு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் சின்ன வெங்காயத்தையே சேர்த்து அரைங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் ஒரு 4 போட்டு இப்போ நான் சொன்ன அளவுகளோட கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரியெல்லாம் சட்னி அரைச்சா வீட்டில் இட்லி தோசைக்கு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இட்லி தோசை, கோதுமை தோசைக்கு கூட இது ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். சரசு சமையல் பாருங்கள். சமையல் நல்லா பண்ணுங்கள். சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. தேங்க்யூ.